சினிமா எடுக்க போறீங்க, ஆ. இவங்க தான் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னு வச்சுப்போம். ஆ. யாருக்கு என்னென்ன கேரக்டர் குடுப்பீங்க? சார், ஒன் மேன், ஒன்லி ஒன் மேன் எங்க பாரத பிரதமர் தான் ஹீரோ போடுவாங்க. ஏன்னா அவர் ஹீரோ? ஏங்க இன்னைக்கு இந்தியாவ உலகத்துல எங்க போனாலும் இந்தியன் சொல்றதுக்கு மரியாதை குடுத்து நான் வந்து நான் இத்தனை கண்ட்ரி போயிருக்கேன். பாஸ்போர்ட் பார்க்கும்போது ரெஸ்பெக்ட்டா உள்ள விடுறான்னா அதுக்கு காரணம் யாரு? பாரத பிரதமர். இன்னைக்கு ஒரு உலகத்துக்கே ஒரு 3வது இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு தேசத் தலைவர். ஆ. இன்னொரு ஹீரோ நம்ம ஓ! தமிழ்நாட்டு ஹீரோ. கதையில 2 ஹீரோவா? ஆமா. என் கதைக்கு 2 ஹீரோ. அண்ணாமலை படம் மிஸ் பார்த்தீங்களா? அண்ணாமலை ஜியோட ஓகே. படம். இஸ் எ கிரேட் பெர்சன். ம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபின்ற ஒரு வேகத்தை இளைஞர்கள் மத்தியில புகுத்தினவர் தான் அண்ணாமலை. எனக்கு வந்து நான் அந்த ஈவெரா சிலை மேட்ரு அது ஒரு கேஸ். அந்த கேஸ் நடக்கும்போது என்னை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு கால் வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. எடுத்த உடனே நான் அண்ணாமலை பேசுறேன். முதல்ல நான் சொல்றேன் கேளுங்க. உங்க ஸ்டண்டுக்கும் உங்க நடிப்புக்கும் நான் அடிமை அண்ணா. உங்க காமெடிக்கு ரொம்ப சிறந்த அடிமை அண்ணா. அண்ணா ஒரு சின்ன பிரச்சனை, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களை கைது செய்ய போகிறாங்க, நீங்கள் உடனே பிஜேபி ஆஃபீஸ்க்கு வாங்க. நான் உடனே எனக்கு அதாவது அரெஸ்ட் பண்ண போகிறோட பயம் எனக்கு கிடையாது. இது அவர் கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அண்ணாமலை என்ற ஒரு மாபெரும் சக்தி இன்னைக்கு பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு ஒரு ஆலம்பரம் மாதிரி வந்திருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பிஜேபி சேர்ந்துருக்காங்க.